வா! எப்ப பார்த்தாலும் இந்த ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ், ஜான் ஜபராஜ். அப்படி அவர் உங்களுக்கு என்னதான் ஏன் கெடுதல் பண்ணாரு? ஏன் அவரையே போட்டு இப்படி பேசி, அவர் உயிர எடுக்குறீங்க? அவர ஏன் நியாயம் தீர்க்கிறீங்க? அவர ஏன் குறை சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? இவர பத்தி பேசி வீடியோ போட்டு நீங்க காசு சம்பாதிக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறீங்களா? வியூஸ் ஏத்துறீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துறீங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் நெறைய பேருடைய மனசுக்குள்ள இப்ப ஓடிட்டு இருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஜான் ஜபராஜ் அவர் வந்து என்ன போலீஸ் தேடுவதாகவும், ஏதோ 2 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, அதன் அடிப்படையில ஜான் ஜபராஜ தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப நியூஸ் வந்து என்னன்னா பயங்கர வைரலா பரவிட்டு இருக்குது. இது உண்மையா கேட்டா, ஆமா உண்மைதான். ஆனா, இதை கிறிஸ்தவம் எப்படி அணுக வேண்டும்? அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு காரியம். சபையாகிய சரீரம் அப்படின்னும் பொழுது, ஒரு உறுப்பு கஷ்டப்பட்டுச்சுன்னா, அது எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். இப்போ நான் நெறைய வீடியோக்கள்ல வந்து சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னும் பொழுது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்துடுறான். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ள வரும்பொழுது, அவனை வந்து ஆங்காங்கே இருக்கிற திருச்சபைகள் ஆதரிச்சு, அவனுக்கு சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, அவனை ஒரு ஒரு சீஷத்துவ பணியை செய்து, சீஷனாய் மாற்றுவது தான் சபையோட வேலை. இப்போ இதுல நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். டினாமினேஷன் பைபிள்ல வந்து கிடையாது. ஸோ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஸோ அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சா, அது ஹோல் கிறிஸ்டியானிட்டியை வந்து பாதிக்கும். ஈஸியா சொல்லிடுவாங்க. என்னன்னா, "பா நீங்க இவ்வளோ காரியங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்தர்ன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஊழியக்காரரே இப்படி தப்பு செஞ்சு தானே மாட்டுனாங்க." அப்படின்னு சொல்லி புற மார்க்கத்தார் பேசுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப அண்ணன் ஜான் ஜெபராஜ் அவரு தப்பு செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது பொய் வழக்கா இருக்கலாம், உண்மையான வழக்காவும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா, ஒரு காரியத்த சபை விளங்கிக் கொள்ளணும். என்னன்னா, ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது, அவர பத்தி நாங்க வேற மாரி ப்ரோ, இப்படிதான் ப்ரோ, அப்படிதான் ப்ரோன்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் மூலியமா கிறிஸ்துவின் சரீரம் நெறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கு. நெறைய பாடல்கள்ல வந்து குடுத்திருக்கிறாரு. இன்றளவும் நெறைய திருச்சபைகள்ல அவருடைய பாடல்கள பாடிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அதனால நெறைய பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரு கஷ்டப்படும் பொழுது, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா, சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாருமே பாப்புலாரிட்டிய தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அதுல இவர் வேற அடிக்கடி வந்து சொல்லுவாரு, "எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நான் வல்லமை உள்ள பாடல்கள வந்து எழுதுறேன். ஒரு ஊழியக்காரன மதிக்கல." இப்படிலாம் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாரு. இப்போ அதன் அடிப்படையில வந்து பார்க்கும்பொழுது, மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து அதிகமா இருக்குது. இப்போ நெறைய பேர் பார்க்கும்பொழுது, புற மார்க்கத்தார் பார்க்கும்பொழுது, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்தவனா இப்படிதான்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப இவருக்கு ஒரு காரியம் வந்து நடக்கும் பொழுது, அது ஹோல் கிறிஸ்தவமே பாதிக்கப்படுது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இவங்கலாம் பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப உண்மையான ஜீவ மார்க்கம் என்ன பண்ணுதா? தூஷிக்கப்படுது. இத கிறிஸ்துவின் சரீரம் புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது காரியம், இவரு இப்படி இருக்கிறதுனால இத போட்டு வியூஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படிலாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது. வியூஸ் ஏத்தணும்னா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. நெறைய பேர் அந்த வியூஸ பார்த்து பார்த்து தான் ஏமாந்து போறாங்க. அது ஏன்னு எனக்கே வந்து தெரியல. காசு குடுத்தா யூடியூப் யாருக்கு வேணா வேலை செய்யும். எப்படி வேணா வேலை செய்யும். அது புரிய மாட்டேங்குது. சரி ஓகே. 2வது காரியம், ஜான் ஜெபராஜ் அண்ணன் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அவரு வெளியிட்ட ஆடியோலயே நான் காரணம் இருந்தா நான் கூட இந்த மாரி ப்ரூஃப் எல்லாம் வந்து போடுவேன். இந்த மாரிலாம் தேவையில்லாம ஒரு ஆடியோ வந்து போட்டது. அது எல்லாருமே வந்து பகிரப்பட்ட ஒரு காரியம். ஏன் என்னோட சேனல்ல கூட நான் அத போட்டிருக்கிறேன். எதனால போட்டேன் அப்படின்னா, ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் டிவோர்ஸ் ஆகாம, நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்றத ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, அவர ஊழியக்காரர்ன்னு சொல்லி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா நெறைய அவருடைய ஜான் ஜெபராஜோடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் கிறிஸ்துவுக்கு பக்தர்கள். அவங்கலாம் ரசிகர்கள். அவர்களால மாத்திரம் தான் இவர் இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கான காரணமே. ஏன்னா யாருக்கும் பைபிள் அறிவு கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபைக்கான உபதேசங்கள் வந்து தெரியாது. பிளைண்டா வந்து நம்புறது. அவர் பாட்டு எழுதி நல்லா பாப்புலாரிட்டி ஆயிட்டாருன்னா, அவர் கூட மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரு. அவர அப்படியே மையமா வச்சு நம்பி ஒரு பைத்தியக்கார ஒரு கூட்டம் வந்து இருக்குது. அப்ப அந்த ஆடியோல நீங்க கேட்கும் பொழுது நான் எத மையப்படுத்தி போட்டிருப்பேன்னா, மூத்த தலைவர்கள் எப்படி இவரை ஊழியக்காரர்ன்னு சொல்லி அங்கீகரிக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். எப்படி நீங்க இன்னுமே வந்து நீங்க எதுவுமே பேசாம, கேட்காம வந்து இருக்கிறீங்களே. ஏன்னா இன்ன வரைக்கும் மூத்த ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த ஊழியக்காரனையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. குறிப்பாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்கக்கூடாது. எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்லக்கூடாது. இப்படியே சொல்லிக்கிட்டே, இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்தவம்,
ஒரு பாப்புலர் பர்சனை பார்த்தாலே அது டோட்டல் கிறிஸ்தவத்தை அவங்க மையமா வச்சு பார்க்கறாங்கன்ற ஒரு அறிவு மூத்த ஊழியர்களுக்கு இல்லை. இதை நான் ஒரு வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தம்ப்நெயில்ல ஒரு போட்டோ போட்டு இப்படி பேசியிருக்கிறாங்க, இது தவறு, பைபிள் படி இதுதான் கரெக்ட்னு சொல்லி போட்டா குறை சொல்றது, நியாயம் தீர்க்கிறது, நீ அவங்கள டிஃபேம் பண்ற, இப்படியே வந்து பட்டம் கட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க செய்யற தப்பு வெளியே வந்துடக்கூடாதுல்ல. அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ உலகமே பார்த்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு கிறிஸ்தவம் வந்து போயிட்டு இருக்குது. கிறிஸ்துவின் சபை, மனவாட்டியாகிய சபை, கர்த்தருக்காக ஆயத்தப்பட வேண்டிய இந்த சபை எப்படி இருக்குது அப்படின்னா, இவ்வளவு கீழ்த்தரமா ஆக்குனதுக்கான காரணம் மூத்த ஊழியர்களே. இன்ன வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு? வழக்காட அநியாயக்காரரிடத்தில் போகிறது என்ன? நியாயம் தீர்க்கிறதுக்கு பரிசுத்தவான்கள் இல்லையா? சபையில வந்து மூப்பர்கள் இல்லையா? சபை இல்லையா? ஒரு நியாயம் விசாரிக்க புற ஜாதி கிட்ட ஏன்பா போறீங்கன்னு சொல்லி கேவலமா வந்து என்னன்னா திட்டி எழுதுறாரு. அதை வாசிச்சும் கூட நம்ம ஆளுங்க இவங்கெல்லாம் வந்து உண்மையா தேவனை ஆராதிக்கிறாங்களா, இல்ல கடமைக்கு ஆராதிக்கிறாங்களா, பைபிள் வாசிக்கிறாங்களா, சத்தியம் போதிக்கப்படுதா, ஒண்ணுமே புரியல. ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு உயரத்துல கொண்டு வந்துட்டு நிறுத்திடுவான். இயேசு கிறிஸ்து அப்படிதான் கொண்டு போய் நிறுத்தினான். இங்க பாருங்க, சுத்தி பாருங்க, இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். சில உயர்வு சாத்தான் கொடுக்கறதா இருக்கும், அது தேவனிடத்திலிருந்து வராது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் வேற, தேவனிடத்திலிருந்து வருகிற உயர்வு, தேவனிடத்திலிருந்து வருகிற புகழ் எல்லாமே வேற, அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி வந்து இருக்கும். என்ன பண்ணிட்டான்னா, இவன் தான் டோட்டல் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜெபராஜை கொண்டு வந்து நிறுத்திட்டான். இப்ப அதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பாக்குறாங்க, அப்பா இயேசு கிறிஸ்து எப்படி உயர்த்திருக்கிறார், எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனை வெளிநாட்டுக்கு செல்லுகிறார், எத்தனை ஊழியங்கள் வந்து நடக்குது, அவரோட பாட்டே ட்ரெண்டிங்ல போகுது, மில்லியன்ல போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, இதுதான்ப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு சொல்லி ஆஹா ஓவன் போல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பட்டுன்னு அவன் விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ இதுதான் கிறிஸ்தவமா, வேஸ்ட்டுப்பா, அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. ஏன்னா அவர் பேசுகிற போதனைகளை எவ்வளவோ வந்து என்னன்னா நிறைய ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறாங்க. பாஸ்டர் சாம்சன் பால், அப்புறம் தியோஸ் காஸ்பல் சாலமன் திருப்புரையா, அப்புறம் இன்னும் 2-3 ஊழியக்காரங்க வந்து பேசியிருக்காங்க. ட்ரூத் இன் தமிழ் ஜேக்கப் ஜெயராஜ், இவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? இது வந்து ஒரு டேஞ்சரஸான உபதேசம், இந்த உபதேசத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் பேசுகிற வசன கோளாறுகளை, வசன பிழைகளை எடுத்து வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கூட இந்த மூத்த ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை சபைக்கு சொல்லவே இல்லை. யூடியூப்லயும் அவங்களோட சேனல்ஸ் இருக்கு, யூடியூப்ல அப்படி சேனல்ஸ்ல சொன்னதா நான் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே முதலாவது சத்தியம் தெரியாது, அதுதான் விஷயம். சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க. இந்த சேஃப் ஜோன்ல விளையாடுறதுனாலதான் கிறிஸ்துவின் சரீரம் நாசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த ஜெசுடியன், இன்னும் இந்த மலேசியால ஒருத்தன் இருக்கிறான ரென்ஸ்னா, அப்புறம் ஜான் ஜெபராஜ், பாலசேகர், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் அந்த இப்போ புதுசா கிளம்பி வராங்களே இந்த ஊழியக்காரர்கள்லாம், இவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டவரோட பிள்ளை தான், ஆண்டவர் உன்னை தண்டிக்க மாட்டாரு. இப்ப பாவத்தின் விளைவினாலதான் இவ்வளோ சஃபரிங்ஸை ஜான் ஜெபராஜ் ஐயா அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அதனால அவர் ரட்சிப்பு இழந்துட்டாரா இழக்கலையா அது வந்து தேவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அவர் நடக்கிற காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தப்பா வந்து நான் தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தேவனுக்கு விரோதமா பண்றோம், மனுஷனுக்கு விரோதமா பண்ணல, ஏதோ ஒரு நபருக்கு விரோதமா பண்ணோம். முதலாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிறோம், அப்புறம் தான் மனுஷனுக்கு விரோதமா நம்ம வந்து செய்யறோம். இப்ப இந்த பாவத்தின் விளைவு அவர் வந்து சந்திச்சுட்டு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவர் மனம் திரும்பி இருக்கலாம், இல்லை எது வேணா நடந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பாவம் வந்து மிக கொடுமையானது. இவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அந்த உபதேசங்கள்லாம் தப்பு, இது அடிப்படையே தவறான உபதேசமா இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ வந்து பேசணும். ஆனா ஒரு நாள் கூட இந்த வீடியோஸ் எல்லாமே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டியர் ஏட்டர்ஸ், டியர் ட்ராலர்ஸ், நீங்க பேச பேசதான் கர்த்தர் உயர்த்துறாருன்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டான், நல்லா உயரத்தை கொண்டு போய் கீழே தள்ளி விட்டான். இதான் விஷயம். இப்ப இதனால என்ன ஆச்சு, டோட்டல் கிறிஸ்தவமும் பாதிக்கப்பட்டு இருக்குது, டோட்டல் கிறிஸ்தவமும் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்குது. இப்ப இதனால என்ன ஆச்சு, டோட்டல் கிறிஸ்தவர்களுக்கும் அவமானம் தான். ஏன்னா பவுல் திமோத்திக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 2:22 சொல்லும் பொழுது, அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு,
சுத்த இருதயத்துடனே தொழுது கொள்ளுகிறவுடனே சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரியான உபதேசத்துல, சரியான டீச்சிங்ல, சரியான ஊழியர்கள் இடத்துல உங்களோட ஐக்கியம் இருக்கணும். ஆனா இவரோட ஐக்கியம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவரோட வீழ்ச்சிக்கு காரணமே இந்த டிஜோ தாமஸ், இந்த ஜஸ்டின், இந்த ஜெசூடியன், இவர்களுடைய டீச்சிங்ஸ், இவர்களோட ஐக்கியம், அந்த கிருபையே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஆனா நாங்கெல்லாம் கிருபை உபதேசிகள், பிரமாண உபதேசம் கிடையாது, கிருபை உபதேசிகள் சொல்லி இருக்கிற நாங்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்றோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லி சத்தியமே தெரியாம, சத்தியத்தை அறிந்து கொள்ளாம, சத்தியத்தின்படி வாழாம, இவர்களாகவே முயற்சி பண்ணி ஒரு உபதேசத்தை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, அது ஒரு சபைகளா வந்து உருவாக்கி, அது பெரிய பெரிய பாப்புலாரிட்டியை தேடி பயங்கரமா ஒரு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இவர்களுடைய டீச்சிங்ஸே இப்ப இவங்களுக்கு ஆபத்தா இருக்குது. இப்ப இன்னமும் அவரோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை, பொய் கேஸ் போட்டுட்டாங்கப்பா. அவரோட ஆடியோலே தெளிவா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் அந்த பொண்ணு கூட நான் ஃபார்மல் கிஸ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் வந்து வெளியிட்டு இருக்கிறார், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். எப்படி டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு பெண்ணை வந்து மணந்து கொள்ள முடியும்? அதுவும் ஒரு பிள்ளை இருக்குது. ஒருவேளை 1008 குற்றச்சாட்டு வைக்கலாம், என் மனைவி சரியில்லை, அதனால நானும் சரியில்லாம போயிட்டேன். அதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா பவுல் வந்து என்னன்னா பவுல் வந்து கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவிசுவாசியான கணவன் விசுவாசியான மனைவி மூலியமா ரட்சிக்கப்படுவா அப்படின்னு தான் வந்து பவுல் வந்து எழுதுறாரு. அப்ப இந்த மாதிரி காரணங்கள்லாம் டிவோர்ஸ்க்கு வந்து கொண்டு வரக்கூடாது. அவ அந்த மாதிரி தப்பு செஞ்சா நானும் இந்த மாதிரி பண்றேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஒரு ஊழியக்காரன் சொல்லவே முடியாது. அப்புறம் அவன் சத்தியத்தை அறிந்து நடக்கிற ஒரு ஊழியக்காரன் இல்லை. இப்ப இவ்வளவு குழப்பம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற மூத்த ஊழியர்கள் செய்கிற கேவலமான தவறு. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நியாயம் தீர்க்காத, குறை சொல்லாத. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இப்போ வந்துருச்சு சன் டிவி, பாலிமர் டிவி, நியூஸ் 7, என்னென்னமோ பிபிசி, நியூஸ் டுடே, எல்லா நியூஸ்லையும் இதான் வந்து ஃபிளாஷ் நியூஸ். மத போதகர் கைது, போக்சோ சட்டத்தில் கைது, இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், இப்படி நடந்துருச்சு. எத்தனை காலத்துக்கு இந்த ஆசீர்வாத போதனைகளை சொல்ல போறீங்க? இன்னும் எத்தனை காலத்திற்கு ஒரு கிறிஸ்தவத்தை, தமிழ் கிறிஸ்தவத்தை ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு வராம இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? நான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோ வந்து என்ன எல்லாருக்கும் வந்து அனுப்புங்க, மூத்த ஊழியர்களுக்கு அவர்கள் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி அனுப்புங்க. கிறிஸ்துவின் சரீரத்தை நாசம் பண்ணிட்டு, கிறிஸ்துவின் சரீரத்தை நாசம் பண்ற அளவுக்கு இவ்வளவு வந்து என்னன்னா கீழ்த்தரமா விட்டதுக்கான காரணம் உங்களுடைய அஜாக்கிரதை நிமித்தமா தான். உங்களோட சபைகளை நீங்க உபதேசங்களை டீச் பண்ணாததுக்கு தான் காரணம். ஸோ இந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படி அன்பு செலுத்த சொல்றாரோ அப்படி அன்பு செலுத்த வேண்டியதுதான். அவருக்காக ஜெபிப்போம். அவர் மனம் திரும்பி தன்னோட மனைவி பிள்ளையுடன் சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் தானே. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பாவம், நான் உணர்ந்துட்டேன், நம்ம 2 பேர் நம்ம லைஃப் வந்து வாழலாம், நீயும் நானும் நம்ம பிள்ளையும் நம்ம 3 பேரும் நல்லா வந்து வாழலாம், சாட்சியா வாழலாம்னு சொல்லி அவர் என்றைக்கு திரும்பவும் மனைவியுடன் ஒப்புரவாகி, மனைவி ரீமா அவர்கள் என்றைக்கு ஜான் ஜெபராஜ் அவர் செய்த தவறெல்லாம் மன்னித்து திருப்பி ஏற்றுக்கொண்டு ஒரு ஃபேமிலியா வாழ்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் சால்வ் ஆகாது. இதுதான் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனே இதுதான். அது நடக்குமா நடக்காதா? நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை இந்த வீடியோ வந்து கரண்ட் இதுல பேசி அப்படியே ட்ரெண்டிங் டே இதெல்லாம் கொண்டே வராதிங்க. நான் ஜே பக்தால்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இனியாவது உட்காந்து வசனத்தை படிக்கடா. இன்னொருத்தருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காதீங்கடா, இன்னொருத்தருக்கு கூஜா தூக்கிட்டு இருக்காதீங்க. கிறிஸ்துவின் சரீரம், உட்காந்து பைபிள் படி. சபை என்பது மனவாட்டி. ஒருத்தர் கஷ்டப்பட்டா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. என் சகோதரன், அவர் என் சகோதரன், நான் அவர் மேல அன்பு செலுத்தி தான் ஆகணும். அந்த அன்பின் நிமித்தமா தான் அவர் செய்கிற உபதேசங்கள், அவர் செய்கிற பிள்ளைகளை வந்து தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன்னா அதை பல கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் அவருக்கு ரிப்ளை கொடுத்தா, அவருக்கு ரிப்ளை கொடுக்கறது நிமித்தமா அநேகர் வந்து பார்ப்பாங்க. அந்த ரிப்ளை எல்லாருக்கும் போய் சென்றடையும். இதுல சில பேர் வந்து என்னன்னா முழுசா பாக்குறவங்க இருக்கிறாங்க, சில பேர் தன்மையில பார்த்துட்டு ட்ரிகர் ஆகுறவங்க வந்து இருக்கிறாங்க. இவருக்கு வேற வேலை இல்லை, குறை சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனா உண்மையாக சத்தியம் புரியணும்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. அவங்களுக்காக தான் இப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுறோம். அன்பின் நிமித்தமா தான் நான் கண்டித்து உணர்த்துறேன். அன்பின் நிமித்தமா தான் இது தப்புன்னு நான் வந்து சொல்றேன். அதனால நான் வந்து அவர் கீழ்த்தரமா நான் வந்து பேசல. எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நான் பேசல. இதை புரிந்து கொள்ளணும், சபை புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்கள், ஊழியர்கள் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இதை பார்க்கிற மூத்த ஊழியர்கள் ஜாக்கிரதை. இதுக்கப்புறமாவது உபதேசத்தை பேச ஆரம்பிங்க. தமிழ் கிறிஸ்தவத்தை ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முக்கு கொண்டு வாங்க. கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசங்களை அடையாளம் காட்டி சொல்லுங்க. இது கள்ள உபதேசம், இது போலி கிறிஸ்தவம், இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல அப்படின்னு சொல்லி பேசுங்க. அப்படி நீங்க பேசல அப்படின்னா
நீங்களும் கள்ள ஊழியர்கள் தான், போலி ஊழியக்காரங்க தான். நீங்க மரித்த பின்பு எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் அந்த ஊழியம் ரெண்டா தான் உடஞ்சு போகும். அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்காது. அது நிலைத்து நிற்கவே நிற்காது. சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் மாத்திரம்தான் நிலைத்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா, மூத்த ஊழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அமேன்.